நீங்கள் ஃப்ரெஷரா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஹாய் கைஸ், மோமெண்ட் ஹியர், பெசன்ட் டெக்னாலஜிஸ், டி நகர் லொகேஷன்ஸ். நீங்கள் ஃப்ரெஷரா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஃப்ரெஷர்ஸ், நான் சொல்ல போகிற இந்த 7 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், சூஸ் யுவர் டொமைன். ஸோ நீங்கள் எந்த டொமைனை சூஸ் பண்ண போறீங்கிறது தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஸ்டெப், ரிலவன்ட் ஸ்கில். நீங்கள் ஒரு டொமைனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பில்ட் த ப்ராஜெக்ட்ஸ் ஆர் இன்டர்ன்ஷிப். நீங்கள் லேர்ன் பண்ணது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் 1 or 2 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிடுங்க, இல்லைனா இன்டர்ன் பண்ணிடுங்க. நம்மளோட ஃபிஃப்த் ஸ்டெப் என்னன்னா, ஜாப் போர்ட்டலில் அப்டேட்டட் ஒரு ரெஸ்யூமே. ஸோ நம்ம ஒரு நாளில் அப்டேட் பண்ணிட்டு நம்ம ஜாப் சர்ச் பண்ணலாம் கிடைக்காது. கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணி அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ஸ்கில்க்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வரும். ஸ்டெப் என்னன்னா, பில்ட் ரெஸ்யூமே. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்கில்ஸை ரெஸ்யூமாக ஷோ பண்ணும்போது தான் உங்களோட ஸ்கில் என்னங்கிறதே ஹச்ஆர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ ரெஸ்யூம் எப்படி இருக்கணும்னா ATS ஃப்ரெண்ட்ஸ்லியாக ரெடி பண்ணுங்க. சிக்ஸ்த் ஸ்டெப் என்னன்னா, உங்களுக்கு என்னதான் ஸ்கில் இருந்தாலும் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் அண்ட் கம்யூனிகேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் எ ஃபைனல் ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி அண்ட் பில்ட் நெட்வொர்க். ஸோ உங்கள் சர்க்கிளில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சீனியர்ஸ், இவங்களுக்கு எல்லாருக்கும் உங்களோட ரெஸ்யூம்ஸை ஷேர் பண்ணி ஜாப் ஓப்பனிங்ஸ் கேளுங்க. இதை விட முக்கியம், எக்காரணத்தை கொண்டு டவுன் ஆயிடாதீங்க. ஸோ கன்சிஸ்டன்சியாக ஜாப் சர்ச் பண்ணுங்க, கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். கன்சிஸ்டன்சி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த 7 ஸ்டெப்ஸில் ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இல்லைன்னா புரியலை அப்படின்னா நீங்கள் ஃபீல் ஃப்ரீயாக என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க, நானே உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். நீங்கள் டைரெக்டாக பார்க்கணும் அப்படின்னா நான் பெசன்ட் டெக்னாலஜிஸ் போரும் இல்லைனா டி நகர் லொகேஷனில் தான் இருப்பேன். நீங்கள் டைரெக்டாக ஃப்ரீ கவுன்சிலிங் எடுத்து உங்கள் கெரியர் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுப்போம். தேங்க்யூ.